ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2023 ரிலீஸ் ஆன மெல்கியோர் தி அப்போத்திகரி சீரியஸோட 3வது பார்ட்டான, அதுலயும் கடைசி பார்ட்டான தி எக்ஸிகியூஷனர்ஸ் டாட்டர் என்ற ஒரு டிடெக்டிவ் மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட முதல் 2 பார்ட் வீடியோட லிங்கும் எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கீழே டிஸ்கிரிப்ஷன் மேல கார்டு ரெண்டுலயும் இருக்கு. அதை பார்த்துட்டு வந்து இதை பாத்தீங்கன்னா வீடியோல வியூஸ் கூடுதேன்னு எனக்கும் ஒரு சாலா ஹாப்பி, 2 படமும் தரமா இருக்கேன்னு உங்களுக்கும் ஒரு சாலா சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். இல்ல அதெல்லாம் முடியாது, நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன். முதல்ல இந்த படத்தை தான் பாப்பன்னு அடமுடிக்கிறவங்களுக்கு படத்தோட பேஸ் ஸ்டோரியை சொல்லணும்னா, கதை 14th செஞ்சுரியில நடக்கிறதுங்க. யூரோப்ல இருக்க டாலின்ன்ற டவுன்ல டாக்டர் பிளஸ் டிடெக்டிவ் 2 பொறுப்பையும் தனித்தனி ஷோல்டர்ல சுமந்துட்டு இருக்கக்கூடிய ஹீரோ அந்த டவுன்ல நடக்கிற மர்ம கொலைகளை மாசா இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையான ட்விஸ்ட வெளியே கொண்டு வரது தாங்க முதல் 2 படத்தோட கதை. இந்த படத்தோட கதையும் கூட அதான். ஆனா இந்த படத்துல யாரு எதுக்காக எப்படி கொலை பண்ணப்படுறாங்க, அவங்கள கொலை பண்ணது யாரு, இத கிடைக்கிற சின்ன சின்ன க்ளூவை வச்சு தீயா இன்வெஸ்டிகேட் பண்ணி ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுத்து கூடவே கண்கலங்க வைக்கிற மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் போட்டு ஹீரோ பிரிச்சு பேன் பாக்குறது தான் ஸ்டோரி. வாங்கலாம், எங்கேயோ ஆரம்பிச்சு எப்படியோ முடிய போற கதைய நம்ம அப்படியே பார்த்துட்டு வந்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா வருஷம் 1422, டாலின்ன்ற டவுன். போன பார்ட்லயே ஹீரோ ஹீரோயின் கல்யாணம் வரைக்கும் போயிட்டாங்க இல்லையா, கல்யாணம் ஆயிடுச்சு. வெளியே இருக்க ஹீரோவுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வீட்டுல இருந்து கிளம்பின ஹீரோயின் காட்டு வழியா நடந்து வந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் டவுனுக்குள்ள பேரட் ஷூட்டிங் ஃபெஸ்டிவல்னு ஒரு திருவிழா நடந்துட்டு இருக்கு. ஊர் ஜன எல்லாரும் அங்கதான் கூடியிருக்காங்க. பேரட் ஷூட்டிங்னா பெருசா ஒண்ணும் இல்ல, ஒரு பொம்மை கிளிய கட்டையில கட்டி கட்டையை சுத்தி விட்டுருவாங்க. சுத்திட்டு இருக்க கிளிய கரெக்டா பாயிண்ட் பண்ணி யார் அம்பால ஷூட் பண்றாங்களோ அவங்க தான் இந்த வருஷத்தோட வில் அரசன். ஒரு பக்கம் அதுக்கு நிறைய பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதே இடத்துல ஒரு நாடக கும்பல் டெவில் அண்ட் ஏஞ்சல்ன்ற ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்க. அதுல டெவில் வேஷத்துல இருக்கக்கூடிய நபர் ரெட் கலர் ட்ரெஸ் ஒண்ணு போட்டுக்கிட்டு நிறைய ஜோக் சொல்லி மக்கள் கிட்ட ஃபன் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் பேரட் ஷூட்டிங் போட்டி நடக்குது இல்ல, இந்த ஊர்ல வெக்கின்சர்ன்ற ஒரு பெரிய வியாபாரி இருக்காரு. அவரோட அப்ரெண்டிஸ்க்கு போட்டியில கலந்துக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இவனுமே ரெட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்கான். நல்லா சாப்பா குத்துன தோப்பா தலைய மாதிரி இருந்துகிட்டு இவனுக்கு அடிச்ச அதிர்ஷ்டத்தை பாருங்க, கரெக்டா இவன் கையில வில்ல கொடுக்குறாங்க. அப்ப பின்னால நடந்துட்டு இருக்க நாடகத்துல ஏஞ்சல் கேரக்டரோட என்ட்ரி. எல்லாரும் அந்த என்ட்ரியை பிரமிப்பா பார்க்க அப்ரெண்டிஸும் ஏஞ்சலா அப்படின்னு ஷாக்கா திரும்புறான். உடனே அவன் கையில இருந்த வில்லு தானா ஷூட் ஆகி ஹம்பு கீழி மேல பட்டுருது. திண்ணையில கிடந்தவனுக்கு திட்டுக்குன்னு இப்படி ஒரு யோகமான்ற மாதிரி அப்ரெண்டிஸ்க்கு வில் அரசன் என்ற பட்டத்தையும் கொடுத்துறாங்க. இதோட ஃபெஸ்டிவல் முடிஞ்சது. அப்படியே அந்த பக்கம் ஹீரோயினை காட்டினா, ஹீரோயின் காட்டு வழியா நடந்து வந்துட்டு இருந்தா இல்லையா, அப்ப திடீர்னு காட்டுக்குள்ள யாரோ ஒரு ஆள் இன்னொரு ஆளை போட்டு அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு. இவ ஒரு மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சு நின்னு தூரத்துல நடக்கிற அந்த விஷயத்த இவளுக்கு சரியா தெரியல, மரலாம் மறைச்சிட்டு இருக்கு, தெரியற அளவுக்கு பாக்குறா. ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு இருந்த ஒரு ஆள் இன்னொரு ஆளை அடிச்சு அட்டாக் பண்றான். முதல்ல சண்டை நடக்கும்போது 2 பேரோட குரலும் நல்லா கேக்குது. ஆனா சடனா ஒரு ஆளோட குரல் கட்டாகவே ஹீரோயின் பார்த்ததுல இவளுக்கு தெரியறது ரெட் கலர் ட்ரெஸ் மட்டும் தான். பார்த்து பதறி போனவ ஐயோ கொலை அம்மா கொலைன்னு காட்டுல இருந்து கத்திக்கிட்டே வெளியே ஓடி வர, அப்ப டெவில் அண்ட் ஏஞ்சல்ன்ற நாடகத்தை நடத்தின நாடக ட்ரூப்போட லீடரா இருக்கக்கூடியவன் ஹீரோயினுக்கு எதிரில் வரான். டேய் அங்க ஒரு கொலை நடந்துருச்சுரா அப்படின்னு ஹீரோயின் அவ்வளோ ஷாக்கா சொன்னா, இவன் மூஞ்சில எந்த ரியாக்ஷனையும் காணோம். அட போடா டெத்தான டிராகன் குஞ்சி, வாங்கிட்ட போய் சொன்ன பாரு அப்படின்னு ஹீரோயின் போயிடுறா. இங்க தாங்க படத்தோட டைட்டிலே போடுறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோ ஷெரீப் மீதி ஆளுங்களாம் ஹீரோயின் சொன்ன இடத்துக்கு வந்து பார்த்தா உடம்பு முழுக்க செம்ம சில்லறைய வாங்கி உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லாம ஒரு ஆள் குத்துயிரும் கொலோயிருமா கிடக்குறாரு. இன்னும் உயிர் இருக்கு. சோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்த சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. வர வழியில அப்ரெண்டிஸ்னு ஒருத்தவனை பாத்திருந்தமே, அவங்கிட்ட ஒரு பெரிய ட்ரங்க் பொட்டியோட வந்த எவனோ ஒருத்தவன், ஏம்பா உங்க ஓனர் வெக்குன்சரோட வீட்டுக்கு விருந்தாளி யாராவது வராங்களாப்பா, ஷிப்ல இருந்து இந்த பெட்டியை உங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ண சொல்லி தான் கொடுத்தாங்க புடின்னு சொல்ல, விருந்தாளியா அப்படி யாரும் வர மாதிரி எனக்கு தெரியாதே, சரி பரவாயில்ல புடுன்னு சொல்லி அப்ரெண்டிஸ் பெட்டியை வாங்கிட்டு போயிடுறான். இத ஹீரோவோட மூக்கு குறி வச்சிருது. இது முடிஞ்சு சர்ச்சுக்கு போனா சர்ச்சுக்குள்ள விட மாட்டாங்க. ஏண்டா நான் இந்த ஊரோட ஷெரீஃப், என்னையே உள்ள விட மாட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு என்றா மரியாதை அப்படின்னு ஷெரீஃப் கொந்தளிக்க வந்தாம் பாருங்க. முரட்டுத்தனமா ஒரு மொட்டை மூஞ்சில மார்க்கெல்லாம் போட்டுக்கிட்டு இவன் தேவாலயத்துல துறவியான். சரி அது என்ன கருமாந்திரமோ. அவன் என்ன சொல்றான், வெளியூர்ல இருந்து பெரிய ஃபாதர் விசாரணைக்காக இந்த ஊருக்கு வந்திருக்காரு, இப்ப சர்ச்சுக்குள்ளதான் இருக்காரு, அவர் உள்ள இருக்க வரைக்கும் யாரும் உள்ள போக கூடாது, வெளியே போங்கன்னு அடாவடியா பேசுறான். பரவாயில்லடா அவனை தூக்கிட்டு வா நம்ம வீட்டுக்கு போவோன்னு ஹீரோ சொன்னதும் காட்டுல கிடைச்சால ஹீரோவோட வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அவன் கண்ணையும் முடிச்சிடுறான். நல்லதா போச்சு. ஊர் என்ன பேர் என்னன்னு கேட்டு விசாரிச்சு சேர்க்க வேண்டிய இடத்துல இவனை சேர்த்துலாம்னு நினைச்சா அங்க தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. யாரோ இவனை போட்டு பொலன்னு பொழந்தாங்கல்ல, அப்ப தலையில அடிச்ச அடியில இவன் பழசு எல்லாத்தையும் மறந்துட்டான். கண்ணை முழிச்சவனுக்கு அவன் பேரே ஞாபகம் இல்ல. என்னடா இப்படி ஆகி போச்சேன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அப்ரெண்டிஸ் வில்லர்சன் ஆயிட்டான்னு சொல்லி பார்ட்டின்ற பேர்ல ஓசி குடி குடிக்கிறதுக்கு ஒரு 4 பேர் அவன் கூட சேர்ந்து ஹீரோவோட இடத்துக்கு வராங்க. அப்ப அப்ரெண்டிஸ் கிட்ட வெளியூர்ல இருந்து வந்த எவனோ ஒருத்தவனை காட்டுக்குள்ள யாரோ அடிச்சு போட்டாங்கப்பா, ஆள் உயிரோட தான் இருக்கான், ஆனா அவனுக்கு பழசு ஞாபகம் இல்லைன்னு சொன்னதும் அப்ரெண்டிஸ் முகத்துல ஒரு பதட்டம். எல்லாமே
ஹீரோ கண்ணுல மட்டும் கரெக்டா பட்டுருதுங்க. ஹீரோ அதை நோட் பண்ணிட்டு அவங்கிட்டே கேக்குறாரு, ஓ மூஞ்சி ஏன்டா ஆள் கிடைக்காத ஆண் கொசு மாதிரி இவ்வளவு டல்லா இருக்கு? ஏன் படுத்திருக்கவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? இல்ல உன் ஓனர் வீட்டுக்கு புதுசா விருந்தாளி யாரும் வர மாதிரி இருந்தாங்களா அப்படின்னு. இல்லையே, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையே அப்படின்னு அப்ரெண்டிஸ் படுத்திருக்கவன யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடுறான். அதுவும் அதே திருட்டு மொழியோட. என்ன கதையோ அதோட அன்னைக்கு நைட்டுக்கு வந்தா ஊர் ஜனெல்லாம் கூடி ஒரு பார்ட்டி நடத்துறாங்க. காலையில டெவில் அண்ட் ஏஞ்சல்ன்ற நாடகத்தை நடத்துறாங்க இல்லையா, ஒரு நாடக கும்பல். அவங்க தான் நைட்டும் நாடகம் நடத்திட்டு இருக்காங்க. நாடகம் எல்லாம் முடிஞ்சதும் அப்ரெண்டிஸ் வில்லரசன் ஆயிட்டான். அரசனுன்ற ஒரு ஆளுக்கு அரசி வேணும்ல. சோ இவன் யாரையாவது ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அரசின்ற பட்டம் கொடுத்து அவங்கள கௌரவிக்கலாம். நீ யாரடா செலக்ட் பண்றேன்னு கேட்டா நேரா போனாம பாருங்க, வெக்கும் சார்ன்ற இவன் ஓனர் இருக்காரு இல்ல, அவரோட பொண்டாட்டி கிட்ட பாரியா என்னம்மா வைக்கிறான் ஓனர் கைச அப்படின்னு ஷெரீப் குசு குசுன்னு பேசிட்டு இருக்க கூட்டத்துல ஒரு சின்ன சலசலப்பு. காலையில மொட்டை மாங்க சொன்னாப்பிலேயே விசாரணைக்காக இந்த ஊருக்கு ஒரு பெரிய ஃபாதர் வந்திருக்காருன்ட்டு. எந்த விசாரணைக்காக அவர் வந்தாரு? காட்டுல இருந்து நீங்க யாரையோ தூக்கிட்டு வந்தீங்களே, அவனை விசாரிக்க வந்தாரா அப்படின்னு அரசல் புரசலா கேள்வி எழுந்ததும், எனக்கு தெரிஞ்சானா சொல்ல மாட்டேனாடா, என்னையே அவனுங்க ஒரு பொம்மை மாதிரி தான் நடத்துறானுங்க, இதுல நீங்க வேற கேள்வி கேட்டு சாவடிக்கிறீங்களே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நம்ம ஸ்டைல்ல சொல்லணும்னா சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர், தட்டி விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு ஷெரீப் ஆய கட்ட ஒரு வழியா பார்ட்டியும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருதுங்க. நைட் எல்லாரும் வீட்டுக்கு போனோம்ல, சோ தனித்தனியா பிரிஞ்சு போக அப்படி ஹீரோ அவரோட வீட்டுக்கு போயிட்டு இருக்க வழியில நாடக ட்ரூப்போட லீடர்னு ஒருத்தவனை பாத்திருந்தமே. அவன் நாடகத்துல ஏஞ்சல் கேரக்டர்ல பெர்ஃபார்ம் பண்ண ஒரு லேடி கிட்ட அவ கையில ஒரு கை குழந்தை வேற இருக்கு. நடு ரோட்ல தகராறு பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்து ஹீரோ ஓயின்னு சவுண்ட் விட்டதும் அந்த பொண்ணு ஓடிடுறா. லீடர் ஹீரோ கிட்ட, எங்க வேலை இந்த ஊர்ல முடிஞ்சிருச்சு, வாடி ஊரை காலி பண்ணிட்டு போலான்னு கூப்பிட்டா வரமாட்டேன், இந்த ஊர்ல தான் இருப்பான அடம் முடிகிறாங்க, எப்படிங்க இவ்வளவு அப்படியே விட்டுட்டு போறது அப்படின்னு புலம்பிக்கிட்டே லீடர் பொண்ணுக்கு பின்னால ஓடுறான். இதை பார்த்துட்டு ஹீரோ அடுத்த கட்டத்துக்கு போனா வெக்கின்சரும் அவரோட பொண்டாட்டியும் அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. அதே வீட்டு தோட்ட கதவு வழியா உடம்பு முழுக்க ட்ரெஸ் போட்டு கவர் பண்ணிட்டு இருந்த ஒரு 4-5 பேரு கையில தீப்பந்தத்தோட நடந்து போறானுங்க. நைட்டு 8 மணிக்கு மேல ஊர்ல யாருமே உலா வரக்கூடாதுன்றது இந்த ஊரோட ரூல். அப்புறம் இவனுங்க மட்டும் எங்க போறானுங்க, ஒன்னும் சரியில்லையே அப்படின்னு ஹீரோவும் அவனுங்களுக்கு பின்னாலேயே தோட்ட கதவுக்குள்ள நுழைய உள்ள போனவனுங்க என்ன பண்றானுங்கன்னு பாக்குறதுக்குள்ளேயே கதவு கிட்ட யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. சோ ஹீரோ பக்கத்திலேயே ஒளிஞ்சுக்கிறாரு. வரது யாரான்னு பார்த்தா அப்ரெண்டிஸ். இவன் கதவு கிட்ட ஏன் வரான்றதுதான் ஹைலைட்டே. சும்மா வரலங்க, இவனை தேடி வந்த ஒரு பொண்ணை கூப்பிடுறதுக்காக தான் வந்திருக்கான். அது யாரான்னு பார்த்தா வெக்கின்சரோட பொண்டாட்டி. பார்க்க பைத்தியம் மாதிரி இருந்துகிட்டு ஓனர் பொண்டாட்டியவே உசார் பண்ணி வச்சிருக்கான்னா பாத்துக்கோங்க. தெரியாதனமா இது ஹீரோ கண்ணில் பட்டுருச்சு. ஒளிஞ்சிருந்து இவங்களோட லீலைகள் எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. என்னதான் இவங்களுக்குள்ள இல்லீகலா ஒரு தொடர்பு இருந்தாலும் பெருசா ஒண்ணும் நடக்கல. ஏன்னா வெக்கின்சரோட பொண்டாட்டி ஸ்ட்ரிக்டா சொல்றா, நான் என்னப்பா பண்ண முடியும், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் புருஷன் இன்னும் சாகலையே, நான் ஒரு விதவையா இருந்தாலும் உன் கூட ஒண்ணு மண்ணா பழகலாம், அதுக்கான வாய்ப்பை நீ வேணா உருவாக்கு, நம்ம வீட்டு படிக்கட்டு தான் டேமேஜா இருக்குல்ல, அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுதான்னு பாரு அப்படின்னு இவ புருஷனை போட்டு தள்ள இவளே ஐடியா கொடுக்குறா. அப்படியா சங்கத்தின்னு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹீரோ இவருக்கு முன்னால இருந்த ஒரு துணியை வேலைக்கு பார்க்க ஆரம்பத்துல எவனோ ஒருத்தவன் வெக்கின்சரோட அப்ரெண்டிஸ் கிட்ட, உங்க வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வராங்களா, கப்பல்ல இருந்து இந்த பொட்டியை உங்க வீட்டுக்கு கொடுக்க சொன்னாங்கன்னு ஒரு ட்ரங்க் பொட்டியை கொடுத்தான்ல, அதை அப்ரெண்டிஸ் இங்கதான் ஒளிச்சு வச்சிருக்கான். அதுல எஸ் பீன்ற ஒரு முத்திரை குத்தி இருக்கு. இதோட ஹீரோ வெளியே வந்தா இருட்டுக்குள்ள திடுதிப்புன்னு மொட்டை மாங்க் ஹீரோக்கு முன்னால வந்து நின்னு ஏதேதோ மந்திரம் சொல்லி பக்க கலப்புறான். ஆட அந்த காலத்து அகோரி, உனக்கு பயமுறுத்த நேரங்காலமே கிடைக்கலையாடா, சாவடிக்காம கொஞ்சம் நவுறா அப்படின்னு அவனை கைட்டு விட்டுட்டு வீட்டுக்கு வந்த ஹீரோ பொண்டாட்டி கூட ஜாலியா பேசிக்கிட்டே இந்த ஊர்ல டவுன் ஹால்னு ஒரு பில்டிங் இருக்கு. ஹீரோவோட மருத்துவ தொழில அங்க பண்ணணும்னு ஹீரோவுக்கு ஒரு ஆசை. அதுக்காக கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்டும் பண்ணிருக்காரு. இன்னும் அதுக்கான பர்மிஷன் கிடைக்கல. சோ நைட் டைம்ல பொண்டாட்டியை கூட்டிட்டு போயிட்டு அந்த பில்டிங் கிட்ட நிக்க வச்சு, எப்பமா இந்த பில்டிங் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஏக்கமா பேசிட்டு இருக்கப்போ அதே மொட்டை மாங்கு இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இங்கேயும் வந்துடுறாங்க. ரைட்டு, துஷ்டனை கண்டா நம்ம தான் தூரம் விலகணும், இங்க வாஸ்து சரியில்லாமா, வா நம்ம வீட்டுக்கே போயிடலாம்னு ஹீரோ ஹீரோயினை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரப்போ, தோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் உன் கூட வரமாட்டேன், இதே ஊர்ல தான் இருக்க போறேன்னு லீடர் கூட சண்டை போட்டுட்டு கை குழந்தையோட ஏஞ்சல் தப்பிச்சு ஓடினாலே அவ கைத்த கட்டி ஹீரோவோட வீட்டுக்குள்ள இறங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ குரல் கொடுத்ததும் அவ அங்க இருந்து ஓடிடுறா. என்ன நடக்குதுன்னு எதுவும் புரியல. நைட்டு ஹீரோ தூங்கிடுறாரு. மறுநாள் கண்ண முழிச்சா ஹீரோ உடம்புல ட்ரெஸ்ஸையே காணும். பிளஸ் ஹீரோவோட வீட்லயே யாரும் இல்ல. காட்டுக்குள்ள ஒருத்தனை கூட்டிட்டு வந்து படுக்க போட்டாங்களே அவன் உட்பட. எங்கடா போனீங்க எல்லாரும் அப்படின்னு ஹீரோ பொண்டாட்டியை தேடிட்டு இருக்கப்போ வீட்டு கதவை திறந்து பார்த்தா வீட்டு வாசல்ல ஏதோ ஒரு கார்டு இருக்கு. என்ன கார்டு, யாரு போட்டாங்கன்ற ஐடியாலாம் இல்ல. ஹீரோ அந்த கார்டை எடுத்து வச்சுக்க அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே வெக்கின்சரோட பொண்டாட்டி என் புருஷனுக்கு மருந்து வேணும்னு சொல்லிட்டு ஹீரோவை தேடி வரா. மருந்தா? நேத்து வரைக்கும் புருஷன் நல்லா தானே இருந்தாரு, இன்னைக்கு என்ன
என்னாச்சுன்னு ஹீரோ கேட்க, அது ஒண்ணும் இல்லங்க, நேத்து செம்மையா சரக்கு அடிச்சுட்டு படிக்கட்டுல இருந்து தவறி கீழே விழுந்துட்டாரு, கால்ல அடிபட்டுருச்சு அப்படின்னு வெக்குன்சர் பொண்டாட்டி சொன்னதும் ஹீரோவுக்கு மணி அடிச்சிருது. அடிப்பாதகத்தி, நைட்டு தான் புருஷனை போட்டதால பிளான போட்டு கொடுத்த, அதுக்குள்ளேயும் மாடி எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சாலும் அவகிட்ட எதையும் கேட்கல. இந்த கேப்லயே காணாம போன ஹீரோயின் காட்டுக்குள்ள இருந்து கூட்டிட்டு வந்தவன் 2 பேரும் வந்துடுறாங்க. ஹீரோ உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லைன்னு சொல்லியிருந்தான்ல, கண்ணை முழிச்சவனுக்கு போட ட்ரெஸ் எதுவும் இல்லைன்னதும் ஹீரோயின் ஹீரோவோட ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டா. இவனுக்கு தான் பழசெல்லாம் மறந்துச்சுல்ல, சப்போஸ் அடிப்பட்ட இடத்துக்கே போனான், பழசு ஏதாவது ஞாபகம் வருமான்னு தெரிஞ்சுக்கதான் ஹீரோயின் அவனை அங்க கூட்டிட்டு போயிருக்கா. அங்க இவங்களுக்கு ஒரு மோதிரமும் கிடைச்சிருக்கு. மோதிரத்துல தான் ஒரு ட்விஸ்டும் இருக்கு. மோதிரத்துல எழுதியிருக்க இனிஷியல் SV. இத பார்த்ததும் தன்னோட முதல் பேரு பழச மறந்தவனுக்கு ஞாபகம் வந்திருக்கு, அது ஸ்டீஃபன். இதை தவிர வீன்ற இனிஷியலுக்கான பேரும் சரி மீதி தகவலும் சரி ஞாபகம் வரல. இங்க இப்படி போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நாடகம் நடிக்கிறதுக்காக இந்த ஊருக்கு ஒரு ட்ரூப் வந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஊரை விட்டு கிளம்புறாங்க. ஆனா கை குழந்தையோட இருந்த ஏஞ்சல்ன்ற பொண்ணு அவங்க கூட போல. சொல்ல போனா அந்த இடத்துலயே இல்ல. ட்ரூப்ல இருக்க ஒரு பொண்ணுக்கும் ஏஞ்சலுக்கும் நல்ல பழக்கவழக்கம் இருக்கும் போல. சோ ரொம்ப நேரமா ஏஞ்சலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவ வரலன்னதும் இனிமேல அவ வரமாட்டாமா, வாமா நம்ம போலாம் அப்படின்னு பேசி லீடர் எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா இங்க வந்த ஹீரோ பக்கத்துல இருந்த ஷெரீஃப் கிட்ட, ஏங்க அந்த நாடக ட்ரூப் கிளம்பிட்டானுங்களா, அவனுங்க கூட ஏஞ்சல் கேரக்டர்ல ஒரு பொண்ணு நடிச்சால, மொட்டைலாம் கூட அடிச்சுக்கிட்டு கையில கூட குழந்தை வச்சிருந்தாலே, அவளும் போனாலான்னு ஹீரோ கேட்டா, அவங்களெல்லாம் பார்த்து ஞாபகம் வச்சுக்க யாருக்குப்பா நேரம் இருக்கு, போயிட்டாங்க அவ்வளவுதான் அப்படின்னு ஷெரீஃப் அசால்ட்டா பதில் சொல்ல, சரி அதை விடுங்க, உங்களுக்கு இந்த கார்டு என்னன்னு தெரியுதான்னு பாருங்க அப்படின்னு ஹீரோ வீட்டு வாசல்ல ஒரு கார்டு கிடைச்சது இல்ல, அதை ஹீரோ ஷெரீஃப்ட்ட காட்டி விசாரிச்சதும் பார்க்க சீட்டு கட்ட விளையாடுற கார்டு மாதிரி இருக்கு, நம்ம ஊர்ல தான் அதெல்லாம் தடை பண்ணிட்டோமே, இது எப்படி உன் கை கிடைச்சது, தூக்கி போட்டு வேலையை பாருன்னு ஷெரீஃப் கிளம்ப, சரி இதையும் விடுங்க, நேத்து நைட்டு விக்கின்சரோட தோட்டக்கதை வழியா ஒரு 4-5 பேர் உள்ள போனாங்கங்க அப்படின்னு ஹீரோ அதை சொல்லியும், நாப்பா நீ நைட்டு யாரும் சுத்தக்கூடாதுன்றது நம்ம ஊரோட ரூல், அதுவும் வெக்கின்சர் மாதிரியான ஒரு மரியாதைக்குரிய நபர் வீட்டுல யாரோ போனாங்கன்னு சொல்ற பாரு, நம்புற மாதிரியா இருக்கு, போப்பா போய் பொழப்ப பாருப்பான்னு கடைசி வரைக்கும் ஹீரோ சொல்ற எதையுமே கேட்காம ஷெரீஃப் போயிடுறாரு. அப்புறம் வீட்டுல இருக்க ஸ்டீஃபனுக்கு தான் ட்ரெஸ்ஸே இல்லல்ல, ஹீரோ அவனுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கப்போ திரும்ப ஹீரோ வீட்டு வாசலுக்கே வந்துடுறாங்க அந்த மொட்டை மாங்கு. யோ முடியில்லாத முனிஷ்காந்த், நான் யாவும் பிரச்சனை, ஏன் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ ஜர்க்காகி கொஞ்சம் தூரத்திலே நின்னா மொட்டை மாங்கு ஏதோ ஒரு மந்திரம் சொல்றான். திடீர்னு ஹீரோவை சுத்தி இருந்த இடம் மொத்தமும் இருட்டாகுது. அதோட ஹீரோவை கட்டி வச்சு யாரோ எரிக்கிற மாதிரியும் ஹீரோவுக்கு ஒரு விஷுவல் தெரிய ஹீரோ அல்லண்டுறாரு. டக்குனு நிதானத்துக்கு வந்தா ஹீரோ பார்த்த மாதிரி இங்க எதுவும் நடக்கல, எல்லாம் நார்மலா தான் இருக்கு. மொட்டை மாங்கு என்னமோ பண்றான், அவன் பிரச்சனை என்னன்னு தான் தெரியல, சரி இது அப்புறம் பார்த்துப்போம், இப்ப ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம்னு வீட்டுக்கு போய் ஸ்டீஃபனுக்கு ட்ரெஸ் கொடுத்த ஹீரோ அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏன்பா நான் இப்ப சொல்ற கதையை நல்லா கேளு, நடந்தது இதுதான், நீ இந்த ஊர்ல இருக்க சொந்தக்காரனோட வீட்டுக்கு வர வெளியூர்ல இருந்து போட் வழியா இங்க வந்திருக்க, வந்து இறங்கினதும் டவுன்ல நடக்கிற பேரட் ஷூட்டிங் ஃபெஸ்டிவலை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கு, ஃபெஸ்டிவலுக்கு எவனோ உன்னை கூட்டிட்டு போறதாகவும் சொல்லியிருக்கான், ஆனா அவன் உன்னை ஃபெஸ்டிவல் கூட்டிட்டு வராம காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் உன்கிட்ட கொள்ளையடிக்க பாத்திருக்கான் இப்படின்னு ஹீரோ ஒரு கதையை எடுத்து விட்டதும், நீங்க சொல்றதெல்லாம் சரிங்க, ஆனா நான் யாரு, இங்க யார பார்க்க வந்தேன் அப்படின்னு ஸ்டீஃபன் கேள்வி கேட்டா ஹீரோ சில டாட்ஸ் எல்லாம் லிங்க் பண்றாரு. இவர் வெக்கின்சரோட வீட்டுக்கு போறப்போ அங்க வெளியூர்ல இருந்து வந்த யாரோ ஒருத்தவங்க பெட்டியை குத்தமிச்சாங்கல்ல, அந்த பெட்டியையும் அதுல இருக்க எஸ்வின்ற இனிஷியலையும் பார்த்திருப்பாரு. காட்டுக்குள்ள எஸ்வின்னு முத்திர குத்துன மோதிரமும் கிடைச்சிருக்கு. அதை வச்சு இவனுக்கு தான் ஸ்டீஃபன்ன்ற பேர் ஞாபகம் வந்துருச்சு. அப்ப வீன்ற இனிஷியலுக்கான அர்த்தம் வெக்கின்சர்ன்ற ஃபேமிலி நேமா தான் இருக்கணும். சோ தம்பி நீ வெளியூர்ல இருந்து வந்தது வெக்கின்சரோட வீட்டுக்கு தான், வா அங்கேயே போய் பேசி பைசல் பண்ணிடுவோம் அப்படின்னு ஹீரோ ஸ்டீஃபனை வெக்கின்சரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நடந்த கதையெல்லாம் சொல்லி மோதிரத்தை காட்டினதும், மோதிரம் எங்க ஃபேமிலி மோதிரம் தான்ப்பா, வெளியூர்ல எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனுக்கு 2 பையன் இருக்கான், அதுல ஒருத்தவன் பேரு ஸ்டீஃபன், எங்களுக்கு தான் பசங்களே இல்லையே, இவ்வளவு பெரிய சொத்தை எங்களுக்கு அப்புறம் யார் பாத்துக்கிறது, சோ 2 பசங்கள்ல ஒரு பையனை அனுப்புடா, அவன் வியாபாரத்தையும் பாத்துக்கிட்டு கடைசியா சொத்தையும் எடுத்துக்கிட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இவன் தான் அந்த ஸ்டீஃபனா, ஆனா இவனுக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றியே, இந்த தத்தியை வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு வெக்கின்சருக்கு ஒரே கவலை. அதே சமயம் ஹீரோ இவர் வீட்டு வாசல்ல ஒரு கார்டு கிடைச்சதே, அதை இங்க இருக்கவங்கள்ட்ட எடுத்து காட்டி இது என்னன்னு உங்க யாருக்காவது தெரியுமான்னு விசாரிச்சா வெக்கின்சருக்கும் சரி அவர் பொண்டாட்டிக்கும் சரி அப்ரெண்டிஸ்க்கும் சரி அவங்க யாருக்கும் தெரியல. ஆனா ஸ்டீஃபன் மட்டும் விளையாட்டுத்தனமா பார்க்க பிளேயிங் கார்டு மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்றான். ஓகே நான் இவனை கீழே கூட்டிட்டு போயிட்டு ஒரு டெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு, போய் பண்ணிட்டு வந்துடுறேன்னு வெக்கின்சர் ஸ்டீஃபனை கீழே கூட்டிட்டு போயிட்டு 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல, குரல் மட்டும் கேக்குது, ஐயா என் தம்பி பையன் இவன் தான். திரும்ப மேல வந்து இனிமேல் ஸ்டீஃபன் இங்கதான் தங்க போறான், நீங்க எல்லாம் கிளம்பலாம்னு வெக்கின்சர் சொல்ல ஹீரோவுக்கு நடந்த எல்லாத்துலயும் முழுக்க சந்தேகம் வெக்கின்சரோட பொண்டாட்டி மேலையும் அப்ரெண்டிஸ் மேலையும் தான். 2 பேருக்குள்ள கள்ள தொடர்பு இருக்கு. வெக்கின்சர் உயிரோட இருக்க வரைக்கும் 2 பேராலையும் சேர முடியாது, சொத்தும் இவங்க கைக்கு வராது இல்ல, சொத்தும் வேணும், இவங்க 2 பேரும் ஒன்னாவும் சேரணும், அதுக்கு தடையா எவன் வந்தாலும் அவனை அழிக்கணும். அதான் ஃபெஸ்டிவல் நடக்கிற அன்னைக்கு வெக்கின்சரோட வீட்டுக்கு சொந்தக்காரன் வந்திருக்கான்னு தெரிஞ்சதும் எங்க இவன் கைக்கு சொத்து போயிட போகுதுன்னு அப்ரெண்டிஸ் இவனை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அட்டாக் பண்ணிருக்கான். 2வது வெக்கின்சரையும் கொலை பண்ணிட்டா இவங்க
நினைச்சது நடந்துரும். அதான் நேத்து நைட் அவர் போதையில இருக்கப்போ படிக்கட்டுல இருந்து அவரை கீழே தள்ளி விட்டுருக்காங்க. இதை கன்ஃபார்ம் பண்ண ஹீரோ அப்ரெண்டிஸ் கிட்டி, ஏண்டா பார்சல்ல வந்த பல்லு குத்துற குச்சி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ சொன்னல படிக்கட்டு உடஞ்சிருந்ததுனால உன் ஓனர் அதுல காலை வச்சு விழுந்துட்டாருன்னு, சரி பண்ணிட்டேன்னு கூட சொல்லியிருந்தியே, அந்த உடஞ்ச படிக்கட்டை நான் கொஞ்சம் பார்க்க முடியுமா அப்படின்னு ஹீரோ லாக் பண்ண, அது இல்லையேங்க, உடஞ்ச படிக்கட்டு எதுக்குன்னு நான் எரிச்சிட்டேன், பார்க்க முடியாதேன்னு அப்ரெண்டிஸ் ஒரு கதை கொடுக்குறான். அப்படியா, இருக்கட்டும் யார் யாரை எரிக்க போறான்னு போக போக தெரியும், இப்ப நான் போயிட்டு வரேன்னு ஸ்டீஃபனை அந்த வீட்லயே விட்டுட்டு ஹீரோ வீட்டை விட்டு வெளியே வந்தா, இங்க ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு ஏஞ்சல்ன்ற பொண்ணு கை குழந்தையோட நிக்கிறா. பட் ஹீரோவை பார்த்ததும் குடு 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 குடுன்னு ஓடிடுறா. அதோட அன்னைக்கு நைட் ஆயிட்டாலே வெக்கின்சரோட வீட்டு தோட்ட கதை வழியா யார் யாரோ போறதை ஹீரோ அப்பவே பார்த்தாருல்ல, ஷெரீப் கிட்ட சொல்லியும் எந்த புண்ணியமும் இல்ல. இன்னைக்கு அது என்னன்னு பார்த்தே ஆகணும்னு ஆளுங்கெல்லாம் உள்ள போனதும், இல்ல ஆளுங்கெல்லாம் போறதுக்கு முன்னாலேயே இவர் அங்க போய் ஒளிஞ்சிருக்காரு. ஆளுங்க வந்து அசம்பிள் ஆனதும் ஹீரோ அங்க போய் நின்னா, கடைசியில வெக்கின்சர் உட்பட சில தருதலைங்க சீட்டு கட்டு விளையாட தான் ஒன்னா கூடி இருக்காங்க. இதுக்கு ஷெரீஃபும் உடந்த ஹீரோவை பார்த்து பயந்து அந்த ஆளு டேபிளுக்கு அடியில தான் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. வா வா மேல வா, அதான் பச்சையா மாட்டிக்கிட்டியே, நீயும் இவனுங்க கூட விளையாடுறன்றதுக்காகத்தான் நான் இந்த விஷயத்தை பத்தி சொல்றப்போ கண்டுக்காம இருந்தியா, அதான் எல்லாம் ஒன்னா ஒரே ஜோதியில ஐக்கியமாயிட்டீங்க, என்ன மட்டும் ஏன் கைட்டு வர்றீங்க, நானும் வரேன், என்னையும் ஆட்டத்துல சேர்த்துக்கோங்க அப்படின்னு ஹீரோவும் ஆட்டத்துல கலந்துக்க. ஆட்டத்துல ஜெயிக்கிறது ஸ்டீஃபன். தம்பி பையன் ஜெயிச்சுட்டா வர காசெல்லாம் வெக்கின்சருக்கு தானே, அந்த ஆளோட அலப்பற தாங்க முடியல. எல்லாரும் காசு கொடுத்தாலும் ஸ்டீஃபனோட உயிரை காப்பாத்தினதே ஹீரோ தான். சோ ஹீரோ கிட்ட காசெல்லாம் வாங்காதீங்கன்னு ஸ்டீஃபன் சொல்றான். இந்த பக்கம் ஹீரோ காசுன்னு எல்லா ஆட்டத்துக்கும் காசையே வச்சு விளையாண்டா என்னப்பா கிக்கு, காசை விட விலை மதிப்பான பொருளை வச்சு விளையாண்டா தானே விளையாட ஜாலியா இருக்கும், அப்படி ஏதாவது பொருள் இருந்தா அடுத்த இடத்துல பெட்டு வை அப்படின்னு எது கூடவோ முடிச்சு போடுறாரு. ஸ்டீஃபனுக்கு எதுவும் புரியல. எந்த பொருளை பத்தி சொல்றீங்கன்னு ஸ்டீஃபன் கேட்க, ஊர்ல இருந்து ஒரு ட்ரங்க் பொட்டி எடுத்துட்டு வந்தல்லப்பா, அதைத்தான் சொல்றேன்னு ஹீரோ பொட்டியை பத்தின விஷயத்த அழகா உள்ள எடுத்து கோத்து விட்டுறாரு. ட்ரங்க் பொட்டியை மறைச்சு வச்சிருக்கிறது அப்ரெண்டிஸ் தானே. நைட்டு தூங்கிட்டு இருந்தவனை தலையில அடிச்சு எழுப்பி எங்கடா பொட்டின்னு கேட்டா, அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியலையேன்னு அவன் சொல்றான். பொட்டி இருந்த இடம் தான் ஹீரோவுக்கே தெரியுமே. கையோட குறிட்டு போயிட்டு மூடி இருந்த துணியை விலகனா வச்சாம் பாருங்க ஹீரோவுக்கு ஒரு ட்விஸ்ட. இதுக்கு முன்னால ஹீரோ அங்க பார்த்த பொட்டி இப்போ இல்ல. சோ ஹீரோ சொன்னதெல்லாம் பொய்ன்ற மாதிரி ஆயிடுச்சா. இதே நேரம் மேல இருந்து வந்த வெக்கின்சரோட பொண்டாட்டி, யாருன்னே தெரியலங்க, ஒரு குழந்தை வீட்டு வாசல்ல கடிச்சுது, நான் தூக்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கேன்னு சொல்றான். ஹீரோ மேல போய் குழந்தைய பார்த்துட்டு, சரியோ தப்போ உங்களுக்கு குழந்தை இல்லல்ல, ஆண்டவனா பார்த்து ஒரு குழந்தை கொடுத்துருக்கான், இதை வளர்த்து இதையே உங்க வாரிசாக்குற வழியை பாருங்க அப்படின்ற அட்வைஸ போட்டுட்டு வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருந்தா, எங்கடா ரொம்ப நேரமா மொட்டையை காணோம்னு நீங்களே நினைச்சிருப்பீங்கல்ல, வந்துடுறான். அவனை பார்த்ததும் போன தடவை ஹீரோ பார்த்தா அதே விஷுவல் விலாவரியா இப்ப இன்னும் கொஞ்சம் தெளிவா விலாவரியா தெரியுது. ஹீரோவை சுத்தி கட்டைய போட்டு ஹீரோவை எரிச்சாங்க இல்லையா, ஹீரோவை எரிக்க சொன்னது இந்த ஊருக்கு விசாரணைக்காக வந்திருக்க பெரிய ஃபாதர். ஆனா அது எதுக்காகன்னு தெரியறதுக்குள்ளேயே விஷுவல் கட் ஆகுது. இந்த ஊரோட காவலாளி ஒருத்தவன் அரக்க பறக்க ஹீரோ கிட்ட ஓடி வந்து, தல ஊர்ல ஒரு இழ விழுந்துருச்சு தல, ஷெரீஃபை எங்கெங்கயோ தேடி பார்த்தும் காணோம் தல, நீயாச்சும் வாத்தல அப்படின்னு சாவு நடந்த இடத்துக்கு ஹீரோவை கூட்டிட்டு போக, அங்க ஒரு மரத்துல தூக்குல தொங்கி பொணமா இருக்கிறது நாடகத்துல ஏஞ்சல் கேரக்டர்ல நடிச்ச லேடி. எல்லாரும் அதை தற்கொலை தான் நினைக்கிறாங்க. ஆனா ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா, இது தற்கொலை இல்ல கொலை. துணியால கழுத்தை இறுக்கி தூக்குல தொங்குனா அந்த துணி இருக்குன்னு ஒரு இடத்துல மட்டும்தானே கழுத்துல மார்க் இருக்கணும், ஆனா இவ கழுத்துல 2 இடத்துல மார்க் இருக்கு. ஆக ஃபர்ஸ்ட் அவ கழுத்துல ரோப்பை போட்டு இறுக்கி கொலை பண்ணிட்டு அப்புறம் இதை தற்கொலையா மாத்தணும்னு துணியை கட்டி மரத்துல யாரோ தொங்க விட்டுருக்காங்க. கழுத்தை இருக்கிறப்போ இவ சண்டை போட்டு தப்பிக்க முயற்சி பண்ணிருந்தா அதுக்கான காயங்கள் இவ உடம்புல இருந்திருக்கணும். ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அப்படின்னா இவளை யாரு கொலை பண்ணாங்களோ அவங்க நம்மள கொலை பண்ணுவாங்கன்னு இவ நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டா. இவளுக்கு நல்லா தெரிஞ்ச யாரோ ஒருத்தவங்க தான் பேசுறேன்னு கிட்ட வந்து இவ எதிர்பாராத சமயத்துல இவளை கொலை பண்ணிருக்கணும். இத பக்கத்துல இருந்த ஆளுங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இறந்த பொண்ணோட மார்பை பாக்குறப்போ அதுல வோல்ஃப் கேங்ன்ற ஒரு பேரை அவ பச்சை குத்தி இருக்கா. அப்புறம் அவ பாக்கெட்ல ஹீரோ வீட்டு வாசல்ல ஒரு பிளேயிங் கார்டு கிடைச்சது இல்ல, அது இல்லாம நிறைய பிளேயிங் கார்ட்ஸ் இருக்கு. மொத்தத்துல ஹீரோ சொல்றது நடந்திருக்கிறது ஒரு கொலைன்னு. ஆனா மொட்டை மாங் பக்கத்துல இருந்துகிட்டு, அதெல்லாம் கிடையாது, இது தற்கொலை, இது கொலையா தற்கொலையான்னு அப்புறம் பாப்போம், முதல்ல உன்னை விசாரணைக்காக பெரிய ஃபாதர் கூப்பிடுறாரு அங்க வான்னு சொல்லி ஹீரோவை பெரிய ஃபாதர் கிட்ட கூட்டிட்டு போக, அந்த இடத்துல தாங்க மொட்டை மாங்கோட மோட்டிவே என்னன்னு நமக்கு தெரியுது. பெரிய ஃபாதர் இந்த ஊருக்கு விசாரணைக்காக வந்திருக்கிறதா ஆரம்பத்திலே நமக்கு தெரியப்படுத்திருந்தாங்கல்ல. அவர் விசாரிக்க வந்திருக்கிறதே ஹீரோவை பத்தி தான். ஹீரோ தான் கடந்த 2 பார்ட்டா சில கொலை கேஸ திறமையா சால்வ் பண்ணாருல்ல. ஹீரோவோட பேரு மேலிட வரைக்கும் போயிடுச்சு. ஒரு சின்ன பையன் திடீர்னு பேர் வாங்கினா பழைய ஆளுங்களுக்கு எல்லாம் காண்டாக தானே செய்யும். அப்படி காண்டுல இருக்க ஒரு ஆள் தான் மொட்டை மாங்கு. எப்படியாவது ஹீரோவை மட்டம் தட்டி ஹீரோ பண்ற எல்லாமே தப்புன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஹீரோவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்ன்றது தான் அவன் பிளான். இப்ப கூட நல்லா ஹாலிவுட் ஆள வந்தா மாதிரி இருந்துகிட்டு பெரிய ஃபாதர் ஹீரோவை என்கொயரி பண்றப்போ குறுக்க உள்ள போந்து ஹீரோவை பத்தி தப்பா பேசுறான். ஆனா பெரிய ஃபாதர் செம்ம ஸ்ட்ரிக்ட்டுங்க. ஒரே வார்த்தை தான், நான் பேசிட்டு இருக்கேன்ல, எவனும் மூச்சு விடக்கூடாது, கம்முன்னு இருங்கடான்னு ஆஃப் பண்ணிடுறாரு. கூடவே ஹீரோ கிட்ட, நீ இதுக்கு முன்னால என்ன பண்ண, எப்படி பண்ண, நீ பண்ணதெல்லாம் சரியா தப்பா, அது எதுவுமே எனக்கு தெரியாதுப்பா, ஆனா இனிமேல் நான்
உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். நீ பண்றது நல்லதோ கெட்டதோ அது எதுவா இருந்தாலும் அதுக்கான பலனை நீ நிச்சயம் அனுபவிப்ப. சோ எது பண்றதா இருந்தாலும் பார்த்து பத்திரமா பண்ணு அப்படின்னு ஒரு மாதிரி பாலிஷா மிரட்டி அனுப்ப வீட்டுக்கு போன ஹீரோயின் கிட்ட எதையும் சொல்லல. நைட்டு முழுக்க அவ கூட ஜாலியா இருந்துட்டு அடுத்த நாள் காலையில வெக்கின்சரோட வீட்டுக்கு வெளியே வேவு பார்த்துட்டு இருக்கப்போ அப்ரெண்டிஸ் ஒரு ட்ராலில ட்ரங்க் பொட்டி மாதிரி பெருசா எதையோ ஒன்னு வச்சுட்டு தள்ளிட்டு போறான். எதுவும் பேசாம ஹீரோ அவனுக்கு பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு போனா ஹீரோ நினைச்ச மாதிரி ஸ்டீஃபனோட ட்ரங்க் பெட்டிய யாருக்கும் தெரியாம காட்டுக்குள்ள மறைக்கிறதுக்காகத்தான் அப்ரெண்டிஸ் வந்திருக்கான். ஹீரோ அவனை கையும் களவுமா பிடிச்சிடுறாரு. தெரியும்டி மாப்ள, நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அப்ப நான் நினைச்சது கரெக்ட் தான். நீயும் வெக்கின்சரோட பொண்டாட்டியும் ஒன்னா சேரணும்ன்றதுக்காக வெக்கின்சரையும் கொல்ல பாத்திருக்க. ஊர்ல இருந்து அவரோட சொந்தக்காரன் வரான்றத ஹார்பர்ல தெரிஞ்சுக்கிட்டு ஃபெஸ்டிவல் கூட்டிட்டு வரதா சொல்லி அவனை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அவனையும் கொல்ல பாத்திருக்க. உன் கெட்ட நேரம் நீ வரக்கூடாதுன்னு நினைச்ச ஸ்டீஃபன் வீட்டுக்குள்ளேயே வந்து குத்த வச்சு உக்காந்துட்டான். ஆனா எனக்கு புரியாதது ஒண்ணுதான்டா, சொத்து கிடைக்கணும்ன்றதுக்காக வெளியூர்ல இருந்து வந்த ஸ்டீஃபனை கொல்ல பார்த்த. சரி, சொத்துக்கு சொந்தக்காரரான வெக்கின்சரை கொல்ல பார்த்த. சரி, நடுவுல ஏன் சம்பந்தமே இல்லாம நாடக ட்ரூப்பை சேர்ந்த ஏஞ்சல்ன்ற பொண்ணை கொலை பண்ண? பதில் சொல்லுன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கும் போதே அப்ரெண்டிஸ் பயந்து ஓடுறான். ஹீரோ அவனை பிடிக்க பின்னாலேயே தொட்டிக்கிட்டு வந்தா படுபாவி பையன் ஒரு பள்ளத்துல விழுந்து அங்கேயே பரலோகம் போயிடுறான். சம்பவ இடத்துக்கு ஹீரோயின், ஸ்டீஃபன், வெக்கின்சர் இவங்க எல்லாம் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க கத்தியோட வந்த ஷெரீஃப், நீ அப்ரெண்டிஸ கொலை பண்ண குற்றத்துக்காக நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன்னு ஹீரோவுக்கு கிடுக்கு புடிய போட, நான் ஒன்னே இவனை கொலை பண்ணல ஜி, இவனே பள்ளத்துல விழுந்து செத்துட்டான். பிளஸ் காட்டுக்குள்ள ஸ்டீஃபனை வச்சு அட்டாக் பண்ணதும் இவன் தான். அதை நேர்ல பார்த்த ஹீரோயின் சொன்னால அட்டாக் பண்ணவன் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தான்னு. இவனும் யூனிஃபார்ம் மாதிரி எப்ப பார்த்தாலும் ரெட் கலர் ட்ரெஸ் தானே போட்டிருக்கான். சோ இவன் தான் அவன் ஹீரோ சொல்லியும் அதெல்லாம் செல்லாதுப்பா, பாவம் ஒரு திக்குவாய்க்காரன் உன்னால செத்துருக்கான், இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு ஷெரீஃப் சொன்னதுக்கு அப்புறம் தான் பக்கத்துல இருந்த ஹீரோயின் கொடுக்குறா ஒரு வெறித்தனமான ட்விஸ்ட். என்னது, செத்து போன அப்ரெண்டிஸ் ஒரு திக்குவாய்க்காரனா? இல்லையே, நான் காட்டுக்குள்ள ரெட் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தவனை பார்த்தேன்ல, அவன் திக்குவாயெல்லாம் கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துக்கு மேல அவன் நல்லா பேசினான், அதை நான் என் காதால கேட்டேன் அப்படின்னு அவ ஒரு குண்டை போட, அப்படி பார்த்தா இறந்து போன அப்ரெண்டிஸ் காட்டுக்குள்ள ஸ்டீஃபனை வச்சு அட்டாக் பண்ண ஆளா இருந்திருக்க வாய்ப்பே இல்ல. என்னம்மா நீ இதை வந்து இவ்வளவு நேரம் கழிச்சு சொல்ற? சரி, நான் ஷெரீஃப் கூட பேசிட்டு வந்துடுறேன், நீ காட்டுக்குள்ள என்னென்ன பாத்தியோ எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி வை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு ஹீரோ ஷெரீஃப் கூட போயிடுறாரு. ஹீரோவை அரெஸ்ட் பண்ணியே தீர்வன்னு ஷெரீஃப் ஒத்த கால நின்னாரு இல்ல, அதுக்கு ரீசன் அப்ரெண்டிஸ் செத்துட்டான். ஹீரோ தான் அவனை கொலை பண்ணான்றதுக்காகலாம் இல்ல, யாருக்கும் தெரியாம ஊருக்குள்ள ஷெரீஃப் திருட்டுத்தனமா கேம் விளையாடுறாரே, கார்டு கேம். இது எப்படியோ மேலிடத்துக்கு போயிட்டு இருக்கு. ஷெரீஃப் அதுல இருந்து தப்பிக்கணும்னா ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி ஆகணும்ன்ற கட்டாயம். எதையும் விசாரிக்காம அப்படியே ஹீரோவை கொண்டு போய் பெரிய ஃபாதருக்கு முன்னால நிறுத்திட்டா மொட்டமாக்கு மந்திரம் போட்டு ஹீரோ ஒரு விஷுவல் பார்த்தாரு. பெரிய ஃபாதர் சொல்லி ஹீரோவை எல்லாரும் சேர்ந்து எரிக்கிற மாதிரி நிச்சயமா அது நடக்கும். அது ஷெரீஃபுக்கும் தெரியும். நானும் தப்பிக்கணும், நீயும் தப்பிக்கணும்பா, என்னால முடிஞ்சது உனக்கு ஒரு நாள் டைம் தரேன், அதுக்குள்ள வெளியே போய் எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துரு அப்படின்னு ஷெரீஃப் ஹீரோவை அனுப்பிவிட வீட்டுக்கு வந்து ஹீரோயின் கிட்ட விசாரிக்கலாம்னு பார்த்தா ஹீரோயின் வீட்டுல இல்ல. இவ எங்கடா போனான்னு சோகமா உட்கார்ந்திருந்த ஹீரோ சில பல சீனுக்கு முன்னால ஹீரோ வீட்டு வாசல்ல ஒரு பிளேயிங் கார்டு கிடைச்சதே. இப்ப அதை எதிர்ச்சியா கையில எடுத்து பாக்குறப்போ அதுல ஒரு வாட்டர் சாட்டமான க்ளூ ஹீரோவுக்கு கிடைக்குது. இதுக்கு முன்னால எத்தனையோ தடவை ஹீரோ கார்டை பார்த்தோம், அதுல இருக்க விஷயத்த ஹீரோ நோட் பண்ணல, ஏன்னா அது தெரியல. இப்ப கார்டை பார்த்துட்டு இருக்கப்போ வெளியே மின்னல் அடிக்குது. அதோட ஷேடோ கார்டு மேல பட்டதும் ஒரு மரம், அதுல தூக்குல தொங்கிட்டு இருக்க ஒரு பொண்ணுன்னு குட்டியா கிறுக்கி வச்சிருக்க ஒரு டிராயிங் ஹீரோவுக்கு தெரியுது. ஏற்கனவே ஏஞ்சல் அப்படித்தானே செத்தா, இப்ப பொண்டாட்டிய வேற காணோம், எதுவும் தப்பா நடந்திருக்குமோ அப்படின்னு ஏஞ்சல் தூக்குல தொங்கினா அதே இடத்துக்கு ஹீரோ போனா நம்பவே முடியாத ஒரு ட்விஸ்டுங்க. எப்படி ஏஞ்சல் கொலை பண்ணப்பட்டிருந்தாலோ அதே மாதிரி ஹீரோயினையும் ரோப்பால கழுத்தை இறுக்கி கொலை பண்ணிட்டு தூக்குல தொங்க விட்டுருக்காங்க. ஹீரோயினை பார்த்த ஹீரோவுக்கு மூச்சும் வரல, பேச்சும் வரல. கலங்கின இதயத்தோட ஹீரோயினோட பாடியை தூக்கிட்டு போயிட்டு சர்ச்சில் வச்சதும் ஷெரீஃப் அங்க வர பின்னாலேயே வந்த மொட்டை மாங்கு ஹீரோ தான் அவன் பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டான், அவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னதும் அந்த சோகத்திலையும் ஹீரோ கொடுத்தாரு பாருங்க ஒரு ட்விஸ்ட. என் பொண்டாட்டியும் சரி, நாடக ட்ரூப்ல நடிச்ச ஏஞ்சலும் சரி, 2 பேருமே தற்கொலை பண்ணிக்கல, ஒரே ரோப்பை போட்டு இறுக்கிதான் 2 பேரையும் கொலை பண்ணிருக்காங்க. அந்த ரோப் வேற எதுவும் இல்ல, மொட்டை மாங்கு இடுப்புல கட்டிருக்கானே அதான் அந்த ரோப்புன்னு எடுத்து காட்டினதும் ஷெரீஃப் ஆளுங்க அரெஸ்ட் பண்றதுக்குள்ள மொட்டை மாங்கு அங்க இருந்து ஓடிடுறான். பட் ஷெரீஃபுக்கு மண்டை காயுது, ஏன் தேவையில்லாம மொட்டை மாங்கு ஹீரோவோட மனைவியை கொலை பண்ணணும்ட்டு. ஹீரோ வேற சோகத்துல இருக்காரா, கேட்க முடியாம தயங்கி தயங்கி இதை கேட்டதும் என்ன ஸ்பீட்ல ஹீரோ ட்விஸ்ட் கொடுத்தாரோ அதே ஸ்பீட்ல ஒரு பல்பையும் கொடுக்குறாரு. அந்த மிராக்கிள் மிருகம் எதுவும் பண்ணலங்க, பக்கத்திலேயே இருந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், அதான் அவனை துரத்துறதுக்கு சும்மா போய் சொன்னேன் அப்படின்னு ஹீரோ சொன்னதோட இந்த சீன் முடியுது. மறுநாள் காலையில ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயினோட பாடி இருக்க சர்ச்சுக்கு வரப்போ அங்க ஹீரோயினோட அப்பா வந்து உட்கார்ந்துருக்காரு. கடந்த 2 பார்ட்டா இவரை நமக்கு காட்டவே இல்ல. ஹீரோயினே வெளியூர்ல இருந்து வந்தவதானே, பொண்ணு செத்துட்டான்ற விஷயம் கேட்டு இன்னைக்கு காலையில தான் வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு. அதோட இவரோட வேலை என்னன்றத போன பார்ட்லயே நம்ம சொல்லியிருந்தோம். இவர் ஒரு எக்ஸிகியூஷனர், அதாவது அரசாங்கம் மரண தண்டனை கொடுத்துட்டா அது தூக்குல ஏத்துறதா இருந்தாலும் சரி, கழுத்தை வெட்டுறதா
இருந்தாலும் சரி அதுக்குன்னு தனியா ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, அவங்க தான் எக்ஸிகியூஷனர். இவ்வளோ நாளா பார்க்காத மாமனார முதல் தடவையா பாக்குறப்போ அவர் பொண்ணு செத்துட்டா. ஹீரோவால எதுவும் பேச முடியல. கேக்குற ஒரே வார்த்தை, உங்க பொண்ணை என்னால பத்திரமா பாத்துக்க முடியல மாமா, மன்னிச்சிருங்கன்றது மட்டும்தான். நீ ஏன்பா மன்னிப்பு கேக்குற? எது நடக்கணுமோ அது நடந்தே தானே தீரணும். ஆனாப்பா தப்பே பண்ணாத என் பொண்ணை ஒருத்தவன் கொலை பண்ணிட்டான்ல, நீ தான் பல கேஸ சால்வ் பண்றவனாச்சு, கேள்விப்பட்டேன். நான் அவனை பார்த்தே ஆகணும். நீ அவனை கண்டுபிடிச்சா மட்டும்தான் என் பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையும். சீக்கிரம் அதுக்கான வேலையை பாருன்னு அவர் ஒரு உற்சாகமா மோட்டிவேஷனா பேசினதும் ஒரு பக்கம் ஹீரோவுக்கு இறந்து போன ஹீரோயின் எதிரில உருவமா தெரியறா. இன்னொரு பக்கம் மாமனாருக்கு இறந்து போன அவரோட பொண்ணு சின்ன பொண்ணாவே தெரியறா. ஒரு வழியா சோகத்துல இருந்த ஹீரோ கொலைகாரனை கண்டுபிடிக்க ரெடி ஆயிடுறாரு. எங்க தொலைச்சமோ அங்கதானே தேடணும். இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சது எங்க? பேரட் ஷூட்டிங் ஃபெஸ்டிவல் நடந்த அன்னைக்கு தானே. சோ ஃபெஸ்டிவல் நடந்த இடத்துக்கு போன ஹீரோ அங்க நடந்ததெல்லாம் மைண்ட்ல ஓட்டி பார்த்துக்கிட்டே ஹீரோயின் எந்த மரத்துக்கு பின்னால இருந்து ஹீரோயின் உட்கார்ந்து இருந்த பொசிஷன்லயே இவரும் உட்கார்ந்து பார்த்துட்டு இப்படி பாக்குறப்போ கிரைம் எக்ஸாக்டா எங்க நடந்துச்சுன்னு தெளிவா தெரியும்ல. அதை கெஸ் பண்ணி அங்க போனா அங்க புதுசா ஹீரோவுக்கு ஒரு ஷூ கிடைக்குது. இங்க சீனை கட் பண்ணா ஹீரோ, ஷெரீப், காவலாளிங்க எல்லாரும் ஒரு இடத்துல கும்பலா நிக்கிறாங்க. அங்க மூடி இருந்த மர இலைங்களெல்லாம் எடுக்கிறப்போ ஒரு மாசான ட்விஸ்ட், இன்னொரு டெட் பாடி கிடைக்குது. ஆள் யாருன்னெல்லாம் தெரியல, ஆனா பாடியை பாக்குறப்போ ஃபெஸ்டிவல் என்னைக்கு நடந்துச்சோ அன்னைக்கு தான் இதே ஆளும் கொலை பண்ணப்பட்டிருக்காரு. இதுக்கான பதில் தெரியணும்னா அடுத்து ஹீரோ பார்க்க வேண்டியது, ஹீரோயின் பயந்து ஓடும்போது நாடக ட்ரூப்போட லீடர் இங்க வந்தானே அவனை புடிச்சாதானே தெரியும். சோ குதிரையோட அவங்க இருக்க இடத்துக்கு போன ஹீரோ மொத்தம் அவங்க கேங்ல எத்தனை பேருன்னு கேட்டா மனசாட்சியே இல்லாம 4 பேருன்னு புழுவுறானுங்க. அப்படியா, சரி உங்க 4 பேர்ல wolf கேங்னு பேர் கொண்ட யாராவது இருக்கீங்களான்னு ஹீரோ கேட்டா அப்படிலாம் யாரும் இல்லன்னு சொல்றானுங்க. சரி, நாடகத்துல டெவில் வேஷம் போட்டு ஒருத்தன் நடிச்சான்ல, அவன் ரெட் கலர் ட்ரெஸ் தானே போட்டிருந்தான், அந்த ட்ரெஸ் இதோ தொங்கிட்டு இருக்கு, இந்த வேஷத்தை அவங்க 4 பேர்ல யாரு போட்டீங்க அப்படின்னு ஹீரோ அதை கேட்டு மடக்குனதும் நான் தான் போட்டேன்னு ஒருத்தன் முன்னால வரான். ட்ரெஸ்ஸை போட்டு காட்டு ராஜான்னு சொன்னா ட்ரெஸ் அவன் காலுக்குள்ள கூட போக மாட்டேங்குது. அவன் டபுள் டவர் பபுள் காம் மாதிரி அவ்வளவு பெருசு வீங்கி போயிருக்கான். சோ ஹீரோவுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னதுமே கடகடன்னு அவனுங்க ஹீரோவை கட்டி போடுறானுங்க. டேய், என்ன கட்டி போட்டு என்னடா பண்ண போறீங்க? உங்க கூட wolf கேங்னு ஒருத்தர் இருந்தான்ல, அவன் யாருன்னு சொல்லி தொலைங்கடா. உங்க நாடக ட்ரூப்ல இருந்த ஏஞ்சலா அவன் கொலை பண்ணிட்டான். ஏன் ஏஞ்சலா இருந்த என் பொண்டாட்டியையும் கொலை பண்ணிட்டான். இன்னும் அவனால எத்தனை பேர் சாக போறாங்கன்னே தெரியல. நீங்க ஏதாவது சொன்னாதாண்டா என்னால ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ கேட்டதுக்கு அப்புறம் தான் உண்மையை சொல்ல லீடருக்கு மனசே வருது. ஆமாங்க, எங்க கூட wolf கேங்னு ஒருத்தர் இருந்தான். சரியான திருட்டு பையன். பாஸ்ட்ல ஏகபோகமான திருட்டு அடிதடிலாம் பண்ணிருக்கான். ஆனா எங்க கூட சேர்ந்ததும் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணான். ட்ரூப்ல அவனுக்கும் ஏஞ்சல் கேரக்டர்ல நடிச்ச பொண்ணுக்கும் லிங்க் ஆகி 2 பேருக்கு ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. ரொம்ப நாளா நல்லா தாங்க இருந்தான். கரெக்டா நாங்க உங்க ஊருக்கு வர அன்னைக்கு ஸ்டீஃபன் ஒருத்தவர் போட்ல வந்து இறங்கி எங்க கிட்ட ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு போகணும்னு கேட்டாரு. நானே கூட்டிட்டு போறேன்னு சொன்ன wolf கேங் நடுவுல அவரை காட்டுல கட்டி போட்டுட்டு அப்புறம் ஃபெஸ்டிவல்ல நடிச்சிட்டு திரும்ப காட்டுக்குள்ள போய் அவர்கிட்ட ராபரி பண்ண முயற்சி பண்ணிருக்கான். நான் விஷயம் கேட்டு போறதுக்குள்ளேயே எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்டா இப்படி பண்ணேன்னு wolf கேங்க நாங்க போட்டு புரட்டி எடுத்துட்டு அவன் திருடின பணத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸையும் உருவிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். இன்னமும் அந்த பணம் எங்கள்கிட்ட அப்படியே தான் இருக்கு. அதுல நாங்க ₹1 கூட செலவு பண்ணல. நீங்க என்னதான் பிடிக்க வந்தீங்கன்னு நினைச்சுதான் நான் உங்களை தப்பா கட்டி போட்டுட்டேன். பெருசா எடுத்துக்காதீங்கன்னு லீடர் உண்மையெல்லாம் சொல்ல இத முன்னாலேயே சொல்ல வேண்டியதுதான்டா. இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, நல்லா இருங்க, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குன்னு கிளம்பின ஹீரோ வெக்கன்ஸரோட வீட்டுல ஜூது விளையாடுவானுங்கல்ல ஜூது, அங்க போக அது வரைக்கும் அவனுங்க கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்த ஷெரீஃப்க்கு இப்ப ஞானோதயம் பிறந்துருச்சு போல. இனிமேல் இதெல்லாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. விடுங்க, உட்காந்துட்டானுங்க, கடைசியா ஒரு ஆட்டம் போடுவோம், நானும் வரேன்னு எல்லாரையும் கும்பலா உட்கார வச்சு அவனுக்கு காடை போட்டதும் ஹீரோ கேம விளையாடல, அவர் கையில இருக்க கார்டு மூலியமா ஒவ்வொரு ட்விஸ்டையா அவுத்து விடுறாரு. இந்த கார்ட்ஸ்ல நிறைய வெரைட்டி இருக்கும். ஜோக்கர், 2 ஏஞ்சல், டெத், டெவில், அந்த மாதிரி. அதுல ஃபர்ஸ்ட் ஹீரோ ஜோக்கரோட கார்டை எடுத்து காட்டி நான் தாங்க இந்த ஜோக்கரு, காட்டுக்குள்ள அடி வாங்கி படுத்து கிடந்தவன தப்பா விக்டிம்னு நினைச்சு அவனை சேரக்கூடாத இடத்துல கொண்டு வந்து சேர்த்துட்டேன். 2வது இந்த ஏஞ்சல், இவ கில்லரோட காதலி. இவங்க 2 பேருக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. காதலனை விட்டு பெரிய மனசு இல்லாம ட்ரூப் ஆளுங்க ஊரை விட்டு போயும் அவ இதே ஊர்ல தான் காதலன் கூட சேர்ந்தே ஆகணும்னு இருந்துட்டா. தன்னோட வேதனைய காதலனுக்கு புரிய வைக்கணும்னு நீ கிடைக்கலனா நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு ஒரு பிளேயிங் கார்டுல குட்டியா டிராயிங் வரைஞ்சி அதை என் வீட்டு வாசல்லையும் போட்டா. பட் பாவம், அவளுக்கு தெரியாம போச்சு. இப்ப அவளோட காதலன் தங்க முட்டையேற்ற ஒரு வாத்துக்கிட்ட போய் சேர்ந்துட்டான். அந்த இடத்த விட்டு அவன் வரமாட்டான்னு அவளுக்கு தெரியாம போயிடுச்சு. சோ குழந்தைய வச்சாவது அவனுக்கு மீட் எடுப்போமே அப்படின்னு குழந்தைய அவன் இருக்க வீட்லயே விட்டா. அப்போ ஆரம்பிச்சது கில்லருக்கு பயம். எங்க அவளை அப்படியே விட்டா இந்த இடத்துல இருந்து நம்மள தூக்கிடுவாளோன்னு மெர்சலானவன் அவகிட்ட பேசுறதா பொய் சொல்லி அன்பா, ஆசையா, பாசமா, நேசமா பேசிக்கிட்ட போனவன் அவ கழுத்து நினைச்சு கொலை பண்ணிட்டு அதை தற்கொலை மாதிரி காட்டிட்டான். 3வது அடுத்த ஏஞ்சல், இவளும் ஒரு விதத்துல பாவம் தான். நடந்த சம்பவத்தை நேர்ல பார்த்தவ கில்லர் திக்குவா இல்லன்ற விஷயத்த கில்லருக்கு முன்னாலேயே சொன்னதுனால உண்மை வெளியே வரக்கூடாதுன்னு கில்லர் அவளையும் போட்டு தள்ளிட்டான். 4வதா இந்த டெவில், இதுதான் அப்ரெண்டிஸ். அவன் தான் காதலியோட சேரணும்னு அதுக்கு தடையா இருந்த அவனோட ஓனரை அவன் கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணிருக்கான்.
பண்ணிருக்கான். படிக்கட்டுல இருந்து அவரை கீழே தள்ளியும் விட்டுருக்கான். பிளான் சொதப்பிக்கிச்சு. புதுசா ஒரு ஆள் உள்ள வந்துட்டான். அவன் ட்ரங்க் பொட்டியை வேற ஏற்கனவே மறைச்சாச்சு. திரும்ப அந்த உண்மை வெளியே வந்துடக்கூடாதுன்னு ட்ரங்க் பொட்டியை அவன் புதைக்கிறதுக்காக போன இடத்துல பரிதாபமா செத்துட்டான். அதுவும் என்ன மாதிரி ஒரு ஜோக்கரால. அஞ்சாவதா இந்த பச்சோந்தி. பச்சோந்தி எப்படி இடத்துக்கு ஏத்த மாதிரி நேரத்தை மாத்திக்கும், அதே மாதிரி தான் கில்லரும் இடத்துக்கு ஏத்த மாதிரி தன்னோட பேரை ஸ்டீஃபன் மாத்திக்கிட்டு தோ எதிரில உட்காந்துருக்கான் அப்படின்னு ஹீரோ கடைசி ட்விஸ்ட் அவுத்து விட்டதும் இவன் என்ன பண்ணான்ட்டு தான் நாடக ட்ரூப்போட லீடர் சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே நம்ம கேட்டோம். நாடகத்துல டெவில் வேஷத்துல ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நடிச்சவன் இவன் தான். காட்டுக்குள்ள இன்னொரு டெட் பாடி ரீசெண்டா கிடைச்சதே, அதுதான் உண்மையான ஸ்டீஃபன். பணத்துக்கு ஆசைப்பட்டு கில்லர் ஸ்டீஃபனை கொலை பண்ணிருக்கான். ஆனா ஹீரோ கொலை பண்ணவன தான் ஸ்டீஃபன் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. இவன் தான் கில்லர்னு இன்னும் சில பல எவிடன்ஸ் சொல்லணும்னா ஹீரோ ஒரு நாள் இவனுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாருல்ல, இன்னமும் அந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்கான். இவன் உண்மையான ஸ்டீஃபனா இருந்தா அப்ரெண்டிஸ் பொட்டியை புதைக்க போன இடத்துல அவன் செத்துட்டான், பொட்டி திரும்ப கட்சிடுச்சு. அதுல இருந்து வேற ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்கணும்ல, போடல. அப்புறம் காட்டுக்குள்ள எஸ்வின்னு முத்திர குத்துன ஒரு மோதிரம் கட்சிதே, அதுவும் இவனோட கைக்கு பத்தல. அப்புறம் எப்படி இவன் உண்மையான ஸ்டீஃபனா இருக்க முடியும்? இதெல்லாம் தாண்டி பெக்கின் சார் எப்படி இவனை தம்பி பையனை நம்பினாருன்னா அவருக்கு சூது வெறி. கீழே கூட்டிட்டு போயிட்டு என்னமோ பேசினாரே, அங்க தனக்கு சூது தெரியும், திருட்டுத்தனமா சூது விளையாடி என்னால எல்லா தடவையும் ஜெயிக்க முடியும்னு அவன் ப்ரூவ் பண்ணதுனாலதான் அவனை தம்பி பையன் இவரை நம்பிட்டு இருக்காரு. கேம் என்னைக்கு ஆரம்பிச்சு கில்லர் அதுக்குள்ள வந்தானோ அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் ஜெயிக்கிறது அவன் தான். ஏன்னா அவன் சட்ட காலருக்குள்ள எல்லா காடையும் தோக்கடிக்கிற மாதிரி டெத்துன்ற ஒரு காடை ஒளிச்சு வச்சிருக்கான். அதையும் ஹீரோ கண்டுபிடிச்சு எல்லாரும் முன்னாலையும் தெரிக்க விட்டுறாரு. இது நடந்துட்டு இருக்கும் போதே இந்த ரூமுக்குள்ள உடம்பு முழுக்க ட்ரெஸ்ஸால கவர் பண்ணிக்கிட்டு கையில ரோப்போட யாரோ ஒருத்தவங்க உள்ள வராங்க. இந்த பக்கம் நம்ம குட்டம் வெளியே வந்துருச்சு. நம்ம மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்சதும் கில்லர் ஷெரீஃபோட கத்தியை எடுத்து அங்க ஒரு அகாஜுகா காட்ட அந்த பால்குடி மறக்காத பல்லிய லாக் பண்ணிடுறாங்க. சட்டனா யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு அவன் கழுத்துல ரோப்ப போட்டு யாரோ மேல தூக்குறாங்க. புதுசா ஒரு ஆள் உள்ள வந்தாங்க இல்லையா, அவங்கதான் அந்த வேலையை பாக்குறது. யாரான்னு பார்த்தா ஹீரோயினோட அப்பா. மரண தண்டனை கொடுக்கறவருக்கா தூக்குல ஏத்துறது எப்படின்னு சொல்லி கொடுக்கணும். பொண்ணை சாவடிச்சவனை தான் கையாலேயே கொலை பண்ணிடுறாரு. இதோட சீனை முடிச்சா அடுத்து ஹீரோ போறது பெரிய ஃபாதர் கிட்ட. படத்துல ஹீரோ பண்ண ஒரே ஒரு தப்புனால மட்டும்தான் படம் முழுக்க இத்தனை கொலை நடந்திருக்கு. ஹீரோ மட்டும் காட்டுக்குள்ள உண்மையான கில்லரை விக்டிம்னு தப்பா நினைச்சு கூப்பிட்டு வராம இருந்திருந்தா இது எதுக்குமே வேலை இல்லையே. அதையும் மீறி கடைசியில அவன் தான் கில்லர்னு தெரிஞ்சும் அவனை சட்டத்துக்கு முன்னால நிறுத்தல. இவங்களே தண்டனை கொடுத்துட்டாங்க. சோ ஹீரோ சரண்டர் ஆகி நீங்க என்ன வேணும்னா பண்ணலாம் ஃபாதர், நான் எல்லாத்துக்கும் ரெடின்னு மண்டி போட்டதும் நீ பண்ணது சரியா தப்பான்னு மேல இருக்க ஒருத்தவனால மட்டும்தான்ப்பா முடிவெடுக்க முடியும். நீ பண்ணதுக்கு உனக்கு தானம் கிடைக்குதோ இல்ல தண்டனை கிடைக்குதோ எதுவா இருந்தாலும் அவனே முடிவு பண்ணட்டும், நான் அவன் போக்குலயே விட்டுறேன்னு பெரிய ஃபாதர் ஆண்டவ மேல பாரத்தை போட்டு ஹீரோவை எதுவுமே பண்ணாம விட்டுறாரு. கடைசியா ஹீரோ ஷெரீஃபை மீட் பண்ண போக ஹீரோ தன்னோட மருத்துவ தொழில டவுன் ஹால்ன்ற ஒரு பெரிய பில்டிங்ல பண்ணணும்னு ஆசைப்பட்டாருல்ல, அதுக்கான பெர்மிஷன் கிடைச்சிருச்சு. ஷெரீஃப் டவுன் பில்டிங்கோட சாவியை ஹீரோ கிட்ட கொடுத்ததும் ஹீரோயினோட சேர்ந்து சாவியை வாங்கியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்லாம போச்சேன்ற வேதனையோட ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கப்போ ஒரு குட்டி பையன் ஹீரோ கிட்ட வந்து நம்ம பேசுறது ஹீரோ அவர் ஒரு மருத்துவர்னு தெரியாமலே, ஏங்க இங்க டாக்டர் டிடெக்டிவா ஒருத்தர் சுத்திட்டு இருப்பாரு, அவரை நீங்க பாத்திருக்கீங்க, எனக்கு அவர்கிட்ட அசிஸ்டண்டா சேரணும்னு ரொம்ப நாளா ஆசை, என்ன மாதிரி ஒரு ஆள் கிடைக்க அவர் கொடுத்து வச்சிருக்கணும், அவரை பாத்தீங்கன்னா என்னோட பேரு குட்டி கூமூட்டை, நான் அவரை தேடிட்டு இருந்தானு மறக்காம சொல்லிடுங்க அப்படின்னு விளையாட்டா பேசிட்டு போக அவனை பார்த்து ஹீரோ ஒரு புன்னகையை போட்டுட்டு இருக்கும் போதே படத்தோட கதை முடியுது. இது வரைக்கும் இந்த சீரியஸ்ல ரிலீஸ் ஆன 3 படத்தையும் நம்ம பண்ணிட்டோங்க. 3மே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஃபியூச்சர்ல அடுத்த பார்ட் விட்டானுங்கன்னா அதை பண்ணலாமா வேணாமான்றதை நீங்க தான் சொல்லணும். சோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.